பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று வேதமே சொல்லுகிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழும்போது அநேக பாவ காரியங்களுக்குள்ளாக அவன் செல்வதை நாம் பார்க்கிறோம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம். தீமை மேலே எப்போ வெறுப்பு வரும் அப்படின்னு சொன்னால், நாம் நன்மையை நாடி தேடும்போது, நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் நமக்குள்ளே வரும்போது, அது எப்பொழுது நமக்குள்ளே வரும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வை தேவனிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது, அவருடைய கிருபைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, தேவ கிருபையானது இந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்களுக்கு தப்பி பிழைக்கும்படியாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்குது. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை என்பது பாவம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு லைசன்ஸை போல இந்த காலத்தில் இருக்கிறது. ஆனால் அது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், அந்த கிருபையானது நம்மிடத்தில் பெருகுகிறதுனால் பாவ இச்சைகளுக்கு நாம் விலகி ஓடி தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் வாழ முடியும். தேவனுக்கு நாம் பயந்து அஞ்சி நடக்கும்போது, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று பயத்தோடு நாம் வாழும்போது, நாம் ஜீவனை அடையும்படியாக திருப்தியான ஒரு வாழ்வுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினால் அந்த பாவ இச்சைகளிலே விழுந்து விடாதபடி, கர்த்தர் தன்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு உயர்ந்ததினால் அந்த பாவ இச்சையை விழாதபடிக்கு தன்னை அவன் காத்துக்கொள்ள கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் உண்டாகிற அநேக போராட்டங்கள், பாவ இச்சைகள் இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. நம்ம கர்த்தரை எனக்கு அது நடக்கலையே, இது நடக்கலையே, நான் அப்படி கேட்டேன் இப்படி கேட்டேன், ஜெபம் பண்ணேன், இது நடக்கலை அது நடக்கலைன்னு குறை சொல்லிகிட்டு இருக்கோமா? இல்லை நம்ம செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த நாளில் இந்த வசனத்தை தியானிங்க. இந்த நாள் முழுவதும் இதை சிந்தித்து பாருங்கள். இந்த 19வது அதிகாரம் 23வது வசனம், இந்த வசனத்தை தியானிங்க. நாம் எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை சரி செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் புது மனநிலையை அடைந்து நம்ம தேவனுக்குள்ளே வளர்ந்து பெருகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மாறாத கிருபையும் அவருடைய மாறாத தேவன் நம் அனைவரையும் காத்து நடப்பதாக. ஆமேன், ஆமேன்.